தூத்துக்குடியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவிகளுடன் கலந்துரையாடிய தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினின் பெண்களுக்கான மகத்தான திட்டம் குறித்து விளக்கம். நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்துக்கலாம், நாட்டு நடப்பில் என்ன தருது. இப்போ நீங்கள் தூத்துக்குடி அப்படின்னா தூத்துக்குடி என்ன செய்யறீங்களே வந்து பிளானிங் ரெடி. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள காமராஜர் கல்லூரியில் எங்கள் ஊர் எங்கள் மேயர் ஸ்டூடெண்ட் டாக்ஸ் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு கல்லூரி மாணவிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்பொழுது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகள் உயர்கல்வி கற்க வேண்டும் என்ற வகையில் புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்து தற்பொழுது மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், பொதுமின்றி பெண்களுக்கான பல்வேறு சிறப்பு திட்டங்களை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தி வருகின்றார். மேலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளும் தமிழக முதல்வர் எடுத்து வருவதாக கல்லூரி மாணவிகளிடம் மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார். தொடர்ந்து இந்த மாணவிகளுடன் குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். சக்ஸஸ் பண்ணுறது காரணம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணச்சில் மக்களுக்குள்ள தேவையை நீங்கள் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ தீர்த்துக்கணும். இப்போ நல்லாவே தெரியும், நீங்கள் எல்லாம் எந்தெந்த ஏரியாவில் வந்துருக்கீங்கன்னு தெரியாது, இந்த பத்திரிகையாளர்கள்லாம் எனக்கு தெரியும். அவங்க இருக்கிறனால சொல்கிறேன், மக்கள் மனசில் என்ன இருக்குது, எங்கள் ஊருக்கு இது கிடைக்காத. அதான் நம்ம ஊரோட பூங்கா. பார்த்தீங்கன்னா பீச் ரோட்டில் தான் போக வேண்டியிருக்கும். நீங்கள் தூத்துக்குடியில் 20 வார்டுக்கு மேற்பட்ட வார்டுகளில் 20 மேற்பட்ட புது பூங்கா இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். பூங்காவுக்கே சொல்கிறீங்களா? வீட்டில் எப்படி இருக்குமோ ஒரு சாதாரண கேஷுவல் ட்ரெஸ்ஸில் இருந்தோம், எந்த ட்ரெஸ்ஸோ நான் சொல்கிற கேஷுவல் ட்ரெஸ்னால் அது எதுவும் இருக்கலாம், நைட் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். அப்படியே அந்த பூங்காவில் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. சின்ன பிள்ளைக்கு வந்து அந்த பூங்காவை சுற்றி ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அதுதான் அந்த மக்கள் மனசு வந்து இப்படி நீங்கள் இடம் பிடிச்சாலும் நீங்கள் அந்த கடத்தில் வந்து அந்த பூங்கா. எங்கள் அப்பா வெளில வந்திருக்கேன். நான் யாருனாலும் சரி அட்வைஸ் கொடுத்தா நல்லதாக இருந்தால் யாரும் நீங்கள் அதாவது எனக்கு நீங்கள் வயாமல் நான் சொல்லுவேன். நீங்கள் எல்லாம் மீட்டிங் வந்திருக்க மாட்டீங்க, எல்லாத்தையும் நீங்கள் கலந்துக்கணும். அதை நாங்கள் மகளிர் தினம் எங்கள் டிபார்ட்மெண்ட் மாநகராட்சி கொண்டாடுற எல்லாத்தையும் கலந்துட்டாலும் தெரியும். எளியவங்க சொல்ல அம்பலம் ஆக முடியும். நீங்கள் சொன்னால் கூட நீங்கள் உங்களோட பாடம் படித்தாங்கன்னா அந்த செயல்முறை கொண்டு வரலாம். ஆனால் யார் அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதாவது மேயரான முதலமைச்சர் வாய்ப்பு கொடுத்தாங்க. எம்பி மேலே எல்லாருமே உதவலாகணும். நீங்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய பார்ட்டிகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், அந்த லைனாக உள்ளே வந்தால் தான் தெரியும். ஆப்போசிட் பார்ட்டி இருக்குது, வேண்டியவங்க, இந்த பதவி வரணும்னு நினச்சவங்க எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் மீறி இவ்வளோக்குள்ளே செயல்படுத்துறதுக்கு நம்ம மக்கள் வந்து இன்னும் நம்பிக்கை வச்சுருக்காங்க. என்ன செஞ்சாலும் சரி கரெக்டாக செஞ்சுருக்காங்க. நம்பிக்கை பேரில் போயிட்டு கடின உழைப்பு நல்லா மாநகராட்சியில் 21 பள்ளிக்கூடம் இருக்குது. 21மே மாநகராட்சியால் நிறுவனம் போடுற படிக்கிறோம். அதனால தான் எங்களுக்கு அவார்டெல்லாம் கிடைச்சிருக்கு. காலை உணவு நான் படிக்கிற காலத்திலே காலைல சாப்பிடாம தான் பள்ளிக்குவோம். மிக மிக குறைபாடு. அதாவது மதிய உணவுக்கு வந்து காமராஜர் அவர்கள் வந்து எம்ஜிஆர் மற்றும் கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து சத்துணவு முட்டை கூடலாம் வந்தாலும் இப்போ நம்ம முதலமைச்சர் தளபதி அவர்கள் பார்த்திங்கன்னா காலை உணவு மிக சத்தான உணவு. எப்போவுமே பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட்டா தான் அன்றைக்கி டெய்லியே நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியம், நம்ம மூளை வளர்ச்சி எல்லாத்துக்குமே அதான் பேசிக்காக. அதாவது எலிமெண்ட்டில் 1 to 5 வரைக்கும் போடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து கொடுக்கச்சில தான் அவங்களோட ஆரோக்கியமாக இருக்கும். படிப்புக்கு மட்டும் இல்லை, அவங்களோட ஆரோக்கியத்தின் நன்மைகள் மிக வரவேற்பு பெற்றிருக்கு. இப்போ வந்து அதை எய்டட் ஸ்கூலுக்கும் போட்டிருக்காங்க. இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நல்லா அது வரவேற்பு. அது மிக நல்ல திட்டம். முதலமைச்சர் அவர்கள் நன்றி தெரியும். கோர்ட்டுக்கு போய் எல்லாம் போய் என்னென்ன பிரச்சனை வந்து இப்போ ஆடுபடி கோயில் இருக்காங்க. நான் சொல்கிறேன்ல, நான் எல்லா மதமும் சம்மதம். நீங்கள் ஒரு மதத்தை இருக்கீங்க, எல்லாம் இருக்கீங்க. அதனால் அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட மதத்தை அவங்கவுங்க பண்ணிக்கிறத ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த ஒரு கருத்து சொல்லணும். மக்கள் மனசை யார் கவராங்களோ அவங்க தான் இருக்கணும். கோபப்படுத்தி நிகழ்வுகள்னா எனக்கு வந்து பணி, அதாவது எந்த பணியாக இருங்க, மாநகர பணியாக இருக்கட்டும், கூட வர்ற பணியாளர் இருக்கும். வாரம் முடியாதுங்கிற நேரம் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. வாரம்னு சொல்லி நம்மளை ஏமாத்தினாலே போவோம். அதான் மற்றபடி எந்த போகும் இல்லை. உங்களுக்கு நல்லாவே தெரியுமா, நீங்கள் டெய்லி அதான் இங்கே வந்திருக்கோம்னா நியூஸ் பேப்பர் படிக்கலன்னு நினைக்கிறேன். டெய்லி பார்த்தாலே தெரியல. நான் சொல்கிறோம், டெய்லி பார்த்தாலே தெரியும். ஏற்கனவே 2000 சாலை, அதான் யூனிக் கோடுன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு இடத்துல சாலை போட்டோம்னா 3 years 5 years லிமிட் உண்டு. அது வரைக்கும் அந்த சாலையை திருப்பி போட முடியாது. நம்ம அந்த மாநகரத்தில் வந்து 6000க்கு மேலே யூனிக் கோடு இருக்குது. அப்படி போட்டுகிட்டே வரச்சுல எடுத்தோன்னா அந்த ஊரே எல்லா சாலையும் குப்பையாக இருந்தது. ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜுக்கு போகிறது, கோயிலுக்கு போகிறது, கனெக்டிவிட்டி போனோம்.
அப்படியே ஒரு இடமா தரம் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 1700 சாலையை போட்டிருக்கோம். இப்போ ஒரு 500 சாலையை போடணும்னு புது முயற்சி அதுதான். அதாவது தமிழ்நாட்டில் எல்லா மாநகராட்சியிலும் வேலை நடக்குது, நகராட்சியிலும் வேலை நடக்குது. முதலமைச்சர் உத்தரவு, உள்ளாட்சித்துறை ஆணைக்கணுங்க, உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆணைக்கணுங்க. இதில் அதுலேயும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணலாமல் எடுத்துக்கணும். இப்போ ஒரு 500 சாலை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த 500 சாலையை பார்த்தீங்கன்னா அதுக்கு டைம் ஆஃப் பீரியடுக்கு உண்டு எவ்வளோன்னு போடுறது. அதை உடனடியாக போடணும் என்னோட இலக்கு. அதுக்கு தான் நம்ம ஆணையாளர் அவர்களும் மாநகராட்சி அதிகாரிகளாக வரட்டி ஒரே நேரத்தில் போடணுங்கிறதுக்கு போட்டு வரும். இதுக்கு எம்பி தேர்தல் சம்மந்தம் இல்லை. எம்பி தேர்தலில் பார்த்தே இல்லையா, நாங்கள் நிறையா வச்சுருக்கோம். இருந்தாலும் எம்பி தேர்தல் 2 தான் வருது, அதுக்கு இதுக்கு சம்மந்தம். பண்ணியிருக்கோம் இல்லை இனிமேல் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படி என்ன பிளான் ஏதாவது இருக்குதா, ஃபியூச்சர் பிளான்? நம்ம தூத்துக்குடியில் மீன் தொழில் சார்ந்திருக்கோம், உப்பு தொழில் சார்ந்திருக்கோம், இண்டஸ்ட்ரியல் ஆர்பார் இருக்கு. இந்த ஊர் நகராட்சியாக இருந்தது, நகராட்சியில் ஏற்கனவே இருந்து மாநகராட்சி இருக்குது. மாநகராட்சின்னா ஒரே சட்டம் தான். சென்னையில் என்ன சட்டம் இருக்கோ அதான் தூத்துக்குடி. ஆனால் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்து கடந்த 10 ஆண்டுகளாக அதிக ஆட்சியாக தான் பேசிட்டு இந்த 2 வருஷத்துல கரெக்டாக ஏற்றி கொண்டு வந்திருக்கோம். இந்த சாலை வசதி, இந்த சாலையெல்லாம் எண்டு போடலாம். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம நகரத்திலே நிறைய பெண்கள், அது தாய்மாராக கூட பெண்கள் நிறைய சைக்கிளில் போகிற சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு டிராஃபிக் ஃப்ரீயாக போகணும், பொலிஷன்லாம் போகணும். அதாவது அந்த சாலையோட பண்ணுறோம். பூங்கா, வடிகால் வசதி எல்லாமே பண்ணுறதுனால ஒரு டைலர் பார்க் ஒன்று வருது, உங்களுக்கு தெரியும். நம்ம எம்பி மாவட்ட நம்ம கார் தொழிற்சாலை ஒன்று வருது. அதாவது நம்ம படித்து முடிஞ்ச போது வேறு இடத்துல வேலைக்காக வேணாம். அதேமாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வர நம்ம அந்த ஒரு கம்பெனிக்காக வராங்கன்னா நான் நிறைய ஒர்க் ஷாப் போயிருக்கேன். ட்ரைனிங் இண்டோர் கொடுத்துருக்காங்க, டெல்லி கொடுத்துருக்காங்க, ட்ரைனிங் சென்டரில். ஒரு சிட்டினா இப்படி தான் இருக்கும். ஒரு கம்பெனி அவங்களுக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அவங்க மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்க மாட்டாங்க. அவங்களோட வேலை பார்க்குறவங்களுக்கு ஸ்கூலில் படிக்க முடியுமா, அந்த ஸ்கூல் இந்த தூத்துக்குடியில் இருக்கா, அவங்களுக்கு இந்த கடைக்கு போகிறது இருக்கா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கார் வச்சுருக்காங்க. அந்த காரில் போய் நீங்கள் இறங்குறீங்க, அந்த இடத்துல எல்லா சாப்பியும் முடிச்சுக்கோன்னு இருக்கீங்க. முன்னாடி உள்ள கடைலாம் 50 வருஷம் முன்னாடி கடை பார்த்தீங்கன்னா வெளியே வரைக்கும் இழுத்துருப்பாங்க, ரோட்டில் ஒரு 4 இழுத்துருவாங்க. இப்படி நின்று வாங்குற மாதிரி இல்லை, கலாச்சாரம் மாறிட்டே வருது. அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்றுறதுக்காண்டி தான் இப்போ ஸ்மார்ட் சிட்டி பேருந்துலையும் பார்த்துருக்கீங்க. இந்த 100 வருஷத்துக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு பேர் சொல்லுவோம். அதில் இருக்கிற 3 மாடி பார்த்துட்டிங்கன்னா 120 கடை இருக்குது. அதை 24 ஹவர்ஸ் அரசு இல்லாத ஒன்று கேட்டீங்களா, 24 நேரமும் திறக்கலாம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனால் நீங்கள் சேஃபாக இருங்க, போலீஸ் இருக்குது, சுற்றி கேமரா இருக்குது, 120 கேமரா. எல்லா கடையும் கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி தான் சிதம்பரம் மாநகராட்சி காவல்ஸ் ஒன்று இருக்குது. இப்படி ஒரு புதுமையாக இருக்குன்னு முயற்சி பண்ணிருக்கு. இல்லை, நான் உங்களுடைய இடத்தையும் சொல்கிறேன். கேன்சருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தாலும் பேசிக்காக சேருது. அதாவது சென்னையில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே ரொம்ப தூரம் நடந்து போக முடியும். நம்ம ஊர் பெருசு, சைக்கிள் யூஸ் பண்ணால் உடம்புல எல்லா பாகமும் யூஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லை, மீறி உங்களுக்கு நீங்கள் சொல்கிற கொடிய நோய் கேன்சருங்கிறது எதுக்கு வருது, நம்மளோட உணவு முறை மாற்றம். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பை, இதை தான் பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும்னு நல்லா பண்ணிக்கிறதுல ஒரு 80% நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன உதவி பண்ணணுன்னா, யாராவது பிளாஸ்டிக் விற்றா எங்களுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் வார்னிங் தான் கொடுப்போம். ஏன்னா அவங்க பாவம், அதாவது அறியாமல் பண்ணுறாங்க, அதையும் வார்னிங் கொடுக்கும். உணவு முறையை கடைப்பிடிக்கணும் கரெக்டாக. இப்போ நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு நம்ம டாக்டருங்களே, நான் சயின்டிஸ்டும் இல்லை. இதே நீங்கள் கேன்சர்னு சொல்கிற டாக்டர்லாம் நான் ஃப்ரெண்டாக இருக்க பழகினால சொல்கிறேன். உணவு முறை நம்ம சோறு மாதிரி ஒரு உணவே கிடையாது, நல்லா வலு கொடுக்கும். இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், அன்றாடம் நம்ம உணவு முறையை பாதுகாத்து கொண்டு போனால் மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும். ஆனால் அதுக்கு பெண்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஷெட்யூல் போட்டு திறந்துருக்கோம். நான் அதில் பெண்களுக்குன்னு தனி நேரம் இருக்குது. பூங்காவில் தனித்தனியாக பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் என்னென்ன தொழிலோ பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம மாற்றம் பண்ணால் தான் நம்ம உடம்ப நம்ம பார்க்க எந்த நோயும் வரலாம். இப்போ நீங்கள் மேயரில் இருந்தால் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் கிட்டத்தட்ட 7 வயசுலேருந்தே இருக்கேன். நீங்கள் இருந்தாலும் 89லேருந்து 10 வயசு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் தெரியாதனால வரலாறு படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் 20 வயசில் இருந்தீங்க. அப்போ அப்போதுலேருந்தே இருக்கேன். இப்போ தான் மக்களோட பணியாற்ற பதவி கிடைச்சி முதலமைச்சர் ஒரு தலைமை அவர்கள் வாய்ப்பு கொடுத்ததில்ல நான் செயல்பட்டு இருக்கேன். எவ்வளோ பண்ணுறாலும் வரவேற்கணும். அது சினிமாவிலேருந்து வராங்க, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக வரீங்க. அதான் சொல்கிறேன்ல, எனக்கு இப்போ ஒரு உதாரணமே சொல்லிடுறேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் காட்டிங்க, போதைப் பொருட்கள் பழக்கமோ வேறு லிக்யூரோ எந்த பழக்கமும் கிடையாது எனக்கு. இருந்தாலும் சொல்லிடுறேன், என் கூட உள்ளவங்க ஒரு சில இதுக்கு பழக்கம் இருந்தாலும்
அவங்க வந்து என்ன செய்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். இது ஒரு நல்ல உதாரணம். நான் இது மாதிரி பார்ப்பேன், லேட்டாக பார்ப்பேன், நைட்டில் எல்லோரும் சந்திச்சிருவாங்க. என்னடா அப்படின்னா ஏன் அப்படின்னு சத்தம் போடச்சில என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, அது அப்படியே மறந்துரும்பா அந்த பிரச்சனை அப்படின்னா. நல்லா கேட்டுக்கோங்க, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. எனக்கு டெய்லி அந்த ஒரு பாப்பா கேட்ட மாதிரி டெய்லி எப்படி சமாளிச்சுட்டே இருக்கீங்க பிரச்சனையை மாதிரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரு வழி உண்டு. ஒரு வழி அடித்தா இன்னொரு வழி திறக்கும். அது மட்டும் இல்லை, அதையும் மீறி டென்ஷன் ஆகும். எனக்கு நிறைய டென்ஷன் ஆகும், நிறைய பிரச்சனை இருக்கும். அதுக்கு தீர்வு வர்ற வரைக்கும் உடனே கிடைக்காது எந்த விஷயமும். அதாவது மரம் இன்றைக்கி வச்சோன்னு பெருசாக போகிறது இல்லை, அந்த மாதிரி தான். அதுக்கு வந்து இப்போ நான் எனக்கே ஒரு பழக்கம் அப்படின்னா, நான் வந்து பாட்டு கேட்பேன். அந்த சிந்தனையில் அப்படியே ஆழ்ந்த மனசு எல்லாம் டென்ஷன் இருந்தாலும் இறங்கினதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவேன். ஆனால் இப்போ உள்ள மாணவங்களுக்கே நான் சொல்லிக்கிறது, எந்த பழக்கமும் ஒரு அடிமை தான். ஒரு நாள் பழகலாமல் ஒரு நாள் பழகலாம். அதாவது களவும் கற்று மரங்கிற பழமொழி இருக்குது. எப்படி பெண்களுக்காண்டி இந்த அரசு வந்து நிறையா 1098 நீங்கள் போச்சில் உங்களுக்கு வந்து இடத்துல இருக்கிற எந்த நாளும் காவல்துறையிட்ட சொல்லலாம் இருக்குது, நிறைய அவேர்னஸ் வந்து. ஆனால் அந்த பழக்கம் நம்மளுக்கு தேவையில்லை. போதையில் இருக்கிறவங்களுக்கு மீள்றதுக்கு நிறைய வருவாய் மையம் இருக்குது. இருந்தாலும் அதுக்கே போகக்கூடாது. நம்மளை தான் காப்பாற்றிக்கணும். நம்ம நல்ல முறையில், அதாவது சேவிங் பண்ணிட்டு வர்றது, சேவிங் பண்ணாமல் வர்றது, நம்மளோட ட்ரெஸ் சென்ஸ் எல்லாமே நம்ம தான் முடிவு பண்ணுறது. இவர் இப்படி இருக்காரு, அப்போது அப்படி பார்க்க வேண்டாம். அவரை ரோல் மாடலை எடுத்துக்கலாம். நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனே இப்படி இருக்கான் அப்படிங்க, நல்ல ஆளாக இருக்கான் அப்படின்னா அவனை வந்து ரோல் மாடலை எடுத்துக்கலாம். போராமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் நம்மளை இந்த நிலைமையை வச்சுருக்காரு, நம்மளுக்கு கீழே உள்ள ஆளை பார்க்கணும். இப்படி பார்த்தா இன்னும் சக்ஸஸ் பண்ணலாம். அப்படி ஒரு தவறான எண்ணம் இருக்க போய் தான் போதை, தவறான பழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க போய் தான் அவருக்கு அவரே தவிர்க்க வந்து கேட்டுக்கொள்ளும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.